அதுக்கு முன்னாடி ராமலிங்க நகரில் ஒரு வீடு. உங்களோட சர்க்கிளில் 1 கிலோமீட்டர் ரேடியஸில் எவ்வளோ பேர் கார் வச்சுருப்பாங்க? 1 கிலோமீட்டர் ரேடியஸ்னா சுத்தம் உங்களுக்கு மாலை 1 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் எவ்வளோ பேர் கார் வச்சுருப்பாங்க? ஒரு 100 பேர் இருப்பாங்களா? கூட இருக்கும் இல்லையா? கூட இருக்கும். ஸோ இப்போ இந்த 100 கார் வச்சுருக்கவங்க கூட நம்ம கஷ்டப்படும் நான் சொல்லுவேன். இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நம்ம கஷ்டப்படணும்னா கார் வச்சுருக்கவங்க கூட நம்ம கஷ்டப்படும். அது உடனே அன்றைக்கி ஒருத்தர் கேட்டார், சார் அவனே லோன் போட்டு கார் வாங்கிட்டான், டீசல் கூட கார் இல்லாமல் வண்டி படிச்சுருக்கீங்க புரிதாங்களா? அவர் சொல்லுறா என்ன உங்களுக்குள்ள ஓடுறதையும் இல்லை நீங்கள் யாராவது சொன்னீங்கன்னா என்ன ஓடுறதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ அப்போ அவனே கஷ்டப்படுறான், அவனே சும்மா பேருக்கு ஒரு கார் வாங்கிட்டு இருக்கான், இருக்கட்டும். அது மாதிரி இருப்பாங்க தான். 100 பேரில் இந்த மாதிரி பெட்ரோலுக்கு காசு இல்லாமல் டியூ கட்ட காசு இல்லாமல் ஒரு 30 பேர் இருப்பானா? 30 கார் இருக்குமா? 100 காருமே அப்படி இருக்கு இல்லை, 30 கார் இருக்கும். 30 காரை விட்டுருங்க. நம்மளுடைய டார்கெட்டுக்கு 100 காரு சரியா? 100 காரோடைய கார் ஓனர் இல்லையா? அப்போ இந்த 30 பேரை விட்டுருங்க, மிச்சம் 70 பேர் இருக்காங்களா? இந்த 70 பேர்ல பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மிடில் கிளாஸ், ஒரு சொந்த வீடுக்கும் ஒரு கார் இருக்கும், பிள்ளைங்களாம் படிச்சுட்டு இருப்பாங்க, இல்லை பிள்ளைங்களாம் வெளிநாட்டில் இருப்பாங்க, எங்கே இருப்பாங்க, இவங்கெல்லாம் ஒரு மிடில் கிளாஸ் இருப்பாங்க. ஸோ இப்போ அவங்கள்ட்ட சேவிங்ஸ் இருக்கும், இல்லை சேவிங்ஸ் செலவு பண்ணிருப்பாங்க, இது மாதிரி இருப்பாங்க. அவங்கள ஒரு 40 பேர் சரி. அப்போ 40, 30, 70 பேர் ஆச்சு. இன்னொரு 30 பேர் கைக்குங்களா? ரொம்ப லக்ஸுரியஸ் லைஃப்ல இருப்பாங்க, லக்ஸுரியஸ் லைஃப்ல இருப்பாங்க. காரில் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெருசு நிற்கும், அல்லது ஒரு BMW நிற்கும். 100க்கு 30 காரம் இருக்கா இல்லையா? பெரிய பெரிய வண்டி உள்ள வீடுகள் ஏரியா இருக்கா இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் 30 பேரும், அடுத்து ஒரு 40 பேர் தான் நம்மளுடைய கஸ்டமர். ஸோ இவங்கள்ட்ட கஸ்டமரை சைட் விசிட்டுக்கு இன்வைட் பண்ணுங்க. சைட் விசிட்டுக்கு இன்வைட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு 2-3 விஷயம் நடக்கும். ஒன்று கான்ஃபிடன்ட் லெவல் ஏறும். சைட் விசிட்டுக்கு எப்படி போய் சொல்லி கூப்பிடணும்? சார் கெஸ்ட்டாக வாங்கன்னு சொல்லி கூப்பிடணும். நாட்டிய கஸ்டமர் அவன் வாங்கினா கஸ்டமர், வாங்காத வரைக்கும் அவன் கெஸ்ட்டு சரிங்களா? ஒரு கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தால் மத்தியானம் சாப்பாடு டைம் வந்தால் ஐயோ வந்துட்டான், நான் கறி குழம்பு வச்சுருப்பீங்க, ஐயோ வந்துட்டான், நான் தூக்கி சட்டியில் மராப்பு சொல்லுமா, ஆனால் வாங்கின உட்காருங்க. ஏன்னா நம்மளுக்கு சமையல் சாப்பாடு கூட இருந்தாலும் அவருக்கு எடுத்து வைப்போம் தான். விருந்தாளி உண்மையான கெஸ்ட்டாக தான் நம்ம அப்படி தான் செய்வோம். வீட்டுக்கு வந்தவங்களும் முதலுக்கு வாங்கிடுவோம். பால் 6 லிட்டர் தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 4 பேர் வந்துட்டாங்கன்னா முதல்ல 4 பேருக்கு காப்பியை போட்டு கொடு, நம்ம அப்புறம் கூட வாங்கிக்கலாம் தான் சொல்லுவோம். கெஸ்ட்டுன்றது அப்படி தானே. ஸோ கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணுங்க, பார்க்கட்டும். வாங்கினா உங்களுக்கு லாபம், வாங்கலன்னா நஷ்டம் இல்லை. வாங்கலன்னா நஷ்டம் இல்லை. வாங்கினா லாபம் இருக்காங்க, வாங்கலன்னா நஷ்டம் இருக்காங்க. நஷ்டம் இல்லை, பணம் நஷ்டம் இல்லை. ஸோ இப்போ அதை ஃபில்டர் பண்ணி எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லலாம் சரிங்களா? அப்போ நீங்கள் கஸ்டமரை முதல்ல கெஸ்ட்டாக நீங்கள் கெஸ்ட்டாக வாங்க. நம்ம வீட்டில் யார் டிசைட் பண்ணுவான்றதை நேரடியாக கேட்காம மேடம் இருந்தாலும் மேடத்தை கூட்டாங்க, மச்சான் நீங்கள் பேசும்போது தெரிஞ்சு அவங்க வீட்டில் இருந்தாலும் முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அவங்களையும் சேர்த்து அழைச்சி வரும்போது அந்த சக்ஸஸ் ரேஷியோ கொடுக்கும். ரொம்ப நல்லா பழகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு முடிஞ்சால் ஒரு 25,000 ஒரு டோக்கன் அட்வான்ஸ் எடுத்தாங்க, ஒரு 50,000 டோக்கன் அட்வான்ஸ் எடுத்துருவோம், பிடிச்சின்னா அங்கே 3 இடத்துக்கு வளர்ந்து போனேன் சொன்னால் அவங்க தாராளமாக வருவாங்கல்ல. ஸோ இப்போ இவங்களுக்கு அங்கேருந்து வீட்டிலேருந்து கூட்டி வரதுக்குரிய வெஹிக்கிள் சப்போர்ட் கம்பேர் பண்ணுது. ஒரு மதியான சாரோடைய நம்பரை எல்லாரும் வாங்கிக்கோங்க, வாங்க தான் வாங்கிக்கணும். ஸோ ஒரு கஸ்டமர் வந்துட்டார் அப்படின்னா இவர்கிட்ட உங்க லீடர்ஸ் சொல்லுங்க. அப்படி இன்கேஸ் லீடர்ஸ் கிடைக்காத பட்சத்தில் லீடர்ஸ் மதியான சார் சொல்லுவார், லீடர்ஸ் கிடைக்காத சமயத்தில் மதியான சார் நீங்கள் நேராக கண்டிப்பீங்கன்னா அடுத்த 5-6 நிமிஷமோ இல்லை அரை மணி நேரம் சொல்லி எப்போ வண்டி கேட்குறீங்களோ அந்த டைமில் வாசல் வண்டி நிற்கும், கஸ்டமர் வாசல் ஒரு ஏசி கார் நிற்கும். நீங்கள் அதில் அப்புறம் சைட் வச்சுட்டு கூப்பிட்டு போகலாம். சைட் வச்சுட்டு கூப்பிட்டு போகும்போது சைட் வச்சுட்டு கூப்பிட்டதுன்னா ஆஃபீஸில் வந்துடுவாங்க, ஆஃபீஸில் டிஸ்கஸ் பண்ணிட்டு அவருடைய காரை கூப்பிட்டு போவார். 5 பேர் இருந்தால் கூட 5 பேரை கூப்பிட்டாட்டிங்கன்னா திரும்ப அவர் ஏறி உட்கார முடியாது, அவர் காரில் மாற்றிக்கலாம். அவர் காரில் 6 பேர் 7 பேர் போகலாம். அந்த காரில் மாற்றி கொண்டு சைட் வச்சுட்டு கொண்டு காமிச்சுடுறாங்க. அவர் இல்லாமல் போகிற சைட் வச்சுட்டு சக்ஸஸ் ரேஷியோ குறையுது. 9 பிளாட்டுங்களுக்கு புக் ஆகிருக்குன்னா இந்த 9 பிளாட்டுமே அவர் போயிருக்காரு சரிங்களா? அவர் போகாத கஸ்டமர் நேரடியாக கஸ்டமர் அங்கிட்டு வந்துட்டாங்க, சார் இங்கிட்டு பூந்து வந்துட்டாங்க, நாங்கள் போகிற வழியில் காமிச்சோம் அப்படின்றதெல்லாம் சக்ஸஸ் ஆகுறதே இல்லை. 10ஓட 11 காமிச்சிட்டு போயிட்டே இருக்காரு. ஸோ இப்போ சக்ஸஸ் ரேஷியோ கூடணும்னு சொன்னால் நீங்கள் பேசணும், ஆஃபீஸுக்கு வரணும், ஆஃபீஸில் பேசி அங்கே வரணும். சைட்டுக்கு போயிட்டு போயிருந்தாங்கன்னா நீங்கள் 10 கஸ்டமர் கொடுங்க,
சரிங்களா? கண்டிப்பா 2 சேல்ஸ் மினிமம் சேல்ஸ் ஆகும். 2 சேல்ஸ் ஆச்சுன்னா 5 லட்சம் சம்பாதிச்சிடலாமா சார்? 2500 ஸ்கொயர் ஃபீட் 2 சேல்ஸ் முடிஞ்சுன்னா 5000 ஸ்கொயர் ஃபீட் முடிஞ்சுன்னா 5 லட்சம் 100 ரூபா நான் 5 லட்சம் சம்பாதிச்சிருமா இல்லைங்களா? சம்பாதிச்சிடலாமா இல்லையா சார்? ஸோ இதை விட ஒரு வாய்ப்பு எங்கேயாவது இருக்குங்களா சொல்லுங்க? வாழைப்பழத்தை உரிச்சு வாயில ஊட்டி வாயையும் ஆட்டி விடும். வெல்றது நம்ம தான் இல்லைங்களா? இதை விட ஒரு ஈஸியா வந்து ஒரு கஸ்டமர் ஒரு வந்து ஹேண்ட்லிங் பண்றதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு. இவ்வளவு பண்ணக்கூடிய இந்த துறையில எல்லாரும் பண்றாங்க, நாங்க மட்டும் இல்லை. இந்த துறையை பொறுத்த வரைக்கும் எல்லா ப்ரொமோட்டர்ஸும் இந்த சப்போர்ட் பண்றாங்க. அதனாலதான் இன்னைக்கு நான் சொல்றேன், 3 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சாதாரணமா பார்த்தவங்க இன்னைக்கு வேற லெவல்ல இருக்காங்கன்னு சொல்றோம். வெற்றியாளர் வந்து இங்க நம்பர் ஆஃப் கஸ்டமர் வெற்றியாளர் அதிகமாக இருக்கிறது காரணம் என்னன்னா, இவர்களுக்கு எந்த முதலீடுமே கிடையாது. யார் வந்து பிள்ளையோ கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் முதல் போட்டு என்ன தாரோடுக்கு வெயில் நின்று காம்பவுண்ட் போட்டு வெயில் நின்று மழை நின்று சரிங்களா எல்லாம் ரெடி பண்ணி அவங்க கையில கொடுக்குறாங்க, இதை வித்து கொடுங்க அப்படின்ட்டு. நான் எங்க விற்கிறது தெரிஞ்சு விற்க வேண்டாம், உங்களுக்கு தெரிஞ்ச கெஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்க போய் இன்வைட் பண்ணுங்க. ஒரு கார் வச்சிருக்க அளவுக்குள்ள ஒரு வசதி உள்ளவங்க, ஒரு வாங்கக்கூடிய அடிச்சு கொண்டா கூட 5 ரூபாய் எல்லாரும் கூட போக முடியாது. ஸோ வாங்க வாய்ப்பு உள்ளவங்க இன்வைட் பண்ணுவோம்னா இதுக்கு மெனக்கடலாம கூடாது சார். ஸோ இப்போ இதுக்கு நீங்க மெனக்கெடுங்க, ஒவ்வொருத்தரையும் போய் பாருங்க. டாக்டர்ஸை பாருங்க, இன்ஜினியர்ஸை பாருங்க, வசதி உள்ளவங்களை பாருங்க, பிசினஸ் பீப்புளை பாருங்க. இப்படி பார்க்க ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்க அடையும் போது தான் நீங்க ஆட்டோமேட்டிக்கா விளைஞ்சு ஜெயிச்சிருவீங்க. சரிங்களா? இந்த ஆஃபர்ஸ் வந்து இப்போ நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், கம்பெனி ஆஃபர்.